Future Vision Study Center, Salem. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளான் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இது வந்து கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. தேர் ஆர் 6 பிரின்சிபிள், மொத்தமாக 6 பிரின்சிபிள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அவாய்டன்ஸ், எக்ஸ்க்ளூஷன், எராடிகேஷன், ப்ரொடெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், தெராபி. இது வந்து கேட்ட கொஷின்னு. இதில் நான் 3 கொடுத்துருவாங்க. அவாய்டன்ஸ், எக்ஸ்க்ளூஷன், எராடிகேஷன் கொடுத்துட்டு இன்னும் நான் 4வது கொடுப்பான், இல்லை வந்து 4வது வேறு ஏதாவது கொடுத்துட்டு எது வந்து ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளான் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது ஆல்ரெடி கேட்ட கொஷின்னு. அவாய்டன்ஸ், எக்ஸ்க்ளூஷன், எராடிகேஷன், ப்ரொடெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், தெரப்பி. இது 6த்தையும் பார்த்தோம்னா தான் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளான் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு முக்கியம். இதில் ஒன்று ஜென்ரல் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு அவாய்டன்ஸ் அப்படின்னு என்னென்னா டிசீஸ் எஸ்கேப் மெக்கானிசம். அதாவது நம்ம லேட் மெச்சூரிங் வெரைட்டி ஒரு கிராப் போடுறோம், அந்த டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடுறோம், அந்தமாரி மெக்கானிசம். அப்புறம் இல்லைன்னா ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியா, இப்போ எண்டமிக்கான இருக்கக்கூடிய ஏரியாவில் போயிட்டு நம்ம அந்த டிசீஸ் கிராப் பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணாமல் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கிளப் ரூட்டா கேபேஜ் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் எப்பவுமே வந்துட்டுருக்கோம். அந்த ஏரியா போயிட்டு கேபேஜ் வந்து க்ரோ பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த பேத்தோஜன் வந்து டெவலப் பண்ணாமல் விடுறது, அவாய்ட் பண்ணுறோம். அந்த பேத்தோஜனை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அவாய்டன்ஸ். செகண்ட் ஒன்று எக்ஸ்க்ளூஷன். எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து பேத்தோஜனை ரிமூவ் பண்ணணும். ஒரு பேத்தோஜன் வந்து ஒரு ஏரியா ஃபீல்டில் வந்துருச்சுன்னா அந்த ஃபீல்டுலேருந்து பேத்தோஜனை ரிமூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் குவாரண்டைன் மெத்தட், சீட் சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷன் வரும். குவாரண்டைன் மெத்தட்னா அந்த சீட் லாட்டில் பிளான்டிங் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய பிளான்டிங் மெட்டீரியலில் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த பிளான்டிங் மெட்டீரியல்லேருந்து அந்த டிசீஸாக ரிமூவ் பண்ணுறது குவாரண்டைன் சொல்கிறது. சீட் சர்டிஃபிகேஷன்னா பியூர் சீடு, அதாவது டிசீஸ் ஃப்ரீ சீடுக்கு மட்டும்தான் சீட் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, மற்ற டிசீஸ் உள்ள சீடுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஏரியாவில் அந்த பேத்தோஜனை ரிமூவ் பண்ணுறது தான் எக்ஸ்க்ளூஷன். தேர்டு வந்து எராடிகேஷன். எராடிகேஷன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவல். ஒரு ஏரியாவில் ஒரு பேத்தோஜன் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா அந்த ஏரியாவில் அந்த பேத்தோஜன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம், திருப்பி வரலாம், மேபி திருப்பி வரலாம், அது எக்ஸ்க்ளூஷன். எராடிகேஷன்னா கம்ப்ளீட் ரிமூவல். எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட். இந்த மெத்தட் மூலிமா ஃபிசிக்கல் மெத்தட்னா ஏதோ சீவிங் பண்ணுறது, இல்லை வந்து சால்ட்டு யூஸ் பண்ணி அந்த சீடை போட்டு டிசீஸ் சீடை போட்டு அது ஃப்ளோட் ஆகிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இந்த மெத்தட் மூலிமா. மெக்கானிக்கல் மெத்தட்னா டெம்பரேச்சர் அந்தமாரி மெத்தட் மூலிமா யூஸ் பண்ணுறது. பயாலஜிக்கல் யூஸிங் பயாலஜிக்கல் ஆர்கானிசம். இது எராடிகேஷன். அடுத்து ஒன் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பேத்தோஜனை தடுக்கலாம், அது ப்ரொடெக்ஷன் மெத்தட். ஃபிஃப்த் ஒன் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, இங்கே ஜெனட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ், வெர்டிகல் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ட் வெரைட்டி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸில் பார்ப்போம். தெராபி அப்படின்னா என்னென்னா நியூ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தெராபி. தெராபினா சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு டிசீஸில் பிளான்ஸ் வந்ததை கட் பண்ணி தூக்கி போடுறோம், அது தெராபின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது. அவாய்டன்ஸ், எக்ஸ்க்ளூஷன், எராடிகேஷன், ரெசிஸ்டன்ஸ், ப்ரொடெக்ஷன், தெராபி. இது 6 முக்கியம். இது ஒன்று தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துருந்த 6 பிரின்சிபிளில் ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் அவாய்டன்ஸ். பிளான் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தமாக 6 பிரின்சிபிள் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு அவாய்டன்ஸ். அவாய்டன்ஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம பேத்தோஜனுக்கு வராமல் பிளான்ட்டை வந்து பாதுகாக்கிறது, பேத்தோஜனிட்டிருந்து வராமல் பிளான்ட்லேருந்து பாதுகாக்கிறது தான் அவாய்டன்ஸ். அது எப்படிலாம் பாதுகாக்கலாம்னா சாய்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா. சாய்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து கிளப் ரூட்டா கேபேஜ். நீலகிரியில் கிளப் ரூட்டா கேபேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு பிளான்டிங் பண்ணுறதை விட வேறு ஏரியாவில் பிளான்டிங் பண்ணலாம், அதுதான் சாய்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா. ஒரு ஏரியாவில் ஒரு டிசீஸ் வந்து எப்பயுமே எண்டமிக்காக இருக்குன்னா அந்த ஏரியா விட்டுட்டு நம்ம வேறு ஏரியா சூஸ் பண்ணுறது சாய்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா. செகண்ட் ஒன் செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டுனா இப்போ ஒரு ஃபீல்டில் ஒரு சாயில் பன் பேத்தோஜன் எப்பயுமே பர்சிஸ்டண்ட்டாகிட்டே இருக்குது, ஒரு பேத்தோஜன் சாயில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரைஸ் போட்டு திருப்பி பனானா போட்டு திருப்பி ரைஸ் போடும்போது அந்த டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது.
மோராலஸ் ரெண்டும் சேம் தான். ஜாகிரபிக்கல் ஏரியானா ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கலாம். ஃபீல்டுனா ஸ்மால், ஜாகிரபிக்கல்னா லார்ஜ். இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது ஜாகிரபிக்கல் ஏரியா. செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டுன்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அந்த பேத்தோஜன் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ஃபீல்டை விட்டுட்டு வேறு ஃபீல்டை செலக்ட் பண்ணலாம். இல்லையா அந்த கிராப்பை விட்டுட்டு வேறு கிராப் செலக்ட் பண்ணுறது. இதுதான் செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. தேர்ட் ஒன் சாய்ஸ் ஆஃப் சோயிங். சாய்ஸ் ஆஃப் சோயிங்னா இப்போ நம்ம கம்பு சோ பண்ணுறோம். கம்பு சோ பண்ணி ஃப்ளவரிங் வர டைமில் வந்து ரெயின்ஃபால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எர்காட் வரும். ஸோ கண்டிப்பாக ஃப்ளவரிங் வர டைமில் ரெயின்ஃபால் வந்துன்னா கண்டிப்பாக எர்காட் வருதுன்னு தெரியும். ஸோ நம்ம சோயிங் டைமை வந்து ஃப்ளவரிங் டைமும் ரெயின்ஃபால் டைமும் கோயின்சிடென்ட் ஆகாமல் நம்ம வந்து சோ பண்ணணும். அதுதான் சாய்ஸ் ஆஃப் சோயிங் சொல்லக்கூடியது. ஃபோர்த் ஒன் பிளான்டிங் மெட்டீரியல். ஃபோர்த் ஒன் பிளான்டிங் மெட்டீரியல். பிளான்டிங் மெட்டீரியல் அப்படின்னு என்னென்னா எந்த பிளான்டிங் மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு பிளான்ட் ரைசோம், ஒரு பனானா இருக்குன்னா அந்த பனானாவோட ரைசோம் எடுக்கிறோம். அந்த பனானாவில் ஃபியூசியர் மில்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ரைசோம்லேயும் ஃபியூசியர் மில்ட் இருக்கும். ஸோ அந்த பிளான்டிங் மெட்டீரியல்லேருந்து நம்ம கண்டிப்பாக அந்த ரைசோம் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த பிளான்டிங் மெட்டீரியல் சூஸ் பண்ணாமல் ஹெல்த்தி பிளான்ட்லேருந்து சூஸ் பண்ணுறோம். அதான் பிளான்டிங் டைம் சொல்லலாம், இப்போ பிளான்டிங் மெட்டீரியல் சொல்லலாம். பிளான்டிங் மெட்டீரியல் எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்றது பிளான்டிங் மெட்டீரியல். ஃபிஃப்த் ஒன் செலெக்ஷன் ஆஃப் சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல். இது போத் ஆர் சேம். இங்கே பிளான்டிங் டைம் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா எந்த டைமில் பிளான்டிங் பண்ணுறோம். ஏர்லி மெச்சூரிட்டியை பண்ணுற மாரி இல்லை லேட் மெச்சூரிட்டி பண்ணுற மாரி அந்த டைம் அந்த மாரி சொல்கிறது பிளான்டிங் டைம். செலெக்ஷன் ஆஃப் சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல்ன்றது ஹெல்த்தி பிளான்ட்லேருந்து சூஸ் பண்ணுறது பிளான்டிங் மெட்டீரியல். செலெக்ஷன் ஆஃப் சீடுன்றது ஒரு சீட் லாட்டில் பேத்தோஜன் இன்ஃபெக்ட் ஆகிடுதுன்னா அந்த லாட்டை விட்டுட்டு ஹெல்த்தி சீட் லாட்லேருந்து எடுக்கிறது. சிக்ஸ்த் ஒன் இன்டர்கிராப்பிங். இன்டர்கிராப்பிங் மூலிமா நம்ம பேத்தோஜனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் வந்து அவாய்டன்ஸ். சாய்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா, செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட், சாய்ஸ் ஆஃப் சோயிங், பிளான்டிங் டைம், செலெக்ஷன் ஆஃப் சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல், இன்டர்கிராப்பிங். இதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம முடிஞ்சுது. எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு லெண்டிவிசிட்டி. லெண்டிவிசிட்டி அப்படின்னா டிசீஸ் எஸ்கேப் அப்படின்னு அர்த்தம். லெண்டிவிசிட்டி அப்படின்ற மெக்கானிசம் என்னென்னா டிசீஸ் எஸ்கேப் மெக்கானிசம். டிசீஸ் எஸ்கேப் அப்படின்னா என்னென்னா இப்போ IR50ன்றது பிளாஸ்ட்டுக்கு சசட்டபிள். பிளாஸ்ட் டிசீஸ் பைரிகுலராக ஒரேசே அந்த டிசீஸ்க்கு IR50 சசட்டபிள் தான். ஆனால் சம்மர் மாதம் போடும் போது IR50 நம்ம சம்மர் மந்த்து க்ரோ பண்ணும்போது பிளாஸ்ட் வராது. ஏன்னா பிளாஸ்ட் டெவலப் ஆகணும்னா ரெயின்ஃபால் இருக்கணும். ரெயின்ஃபால் கூட நைட் டெம்பரேச்சர் லெஸ் தென் 20 டிகிரி இருக்கணும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் சம்மர் மந்த்து கிரியேட் ஆகாது. ஸோ வராதனால IR50 பிளாஸ்ட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுது. அப்படின்னா இது ரெசிஸ்டன்ட் அர்த்தம் இல்லை. நம்ம டிசீஸ் எஸ்கேப் மெக்கானிசம் மூலிமா இந்த IR50யை காப்பாற்றிக்கிறோம். ஸோ இந்த மெக்கானிசம் பேர் தான் லெண்டிவிசிட்டி. லெண்டிவிசிட்டினா டிசீஸ் எஸ்கேப்பு. IR50 எப்பயுமே வந்து பிளாஸ்டிக் சசட்டபிள் தான். பிளாஸ்ட் டெவலப் ஆகணும்னா நைட் டெம்பரேச்சர் லெஸ் தென் 20 இருக்கணும். அது இல்லாமல் ரெயின்ஃபால் இருக்கணும். இது வந்து சம்மர் மந்த்தில் பாசிபிளாக இருக்காது. அதே சம்மர் மந்த்தில் ரெயின்ஃபால் வந்துன்னா அது ரேர் கேஸ். பட் மேஜராக சம்மர் மந்த்தில் ரெயின்ஃபால் இருக்காது, நைட் டெம்பரேச்சர் லெஸ் தென் 20 இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் IR50 வந்து பிளாஸ்ட்டுக்கு எஸ்கேப் ஆகிடும். ஸோ இந்த மெக்கானிசம் பேர் தான் லெண்டிவிசிட்டின்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் ஏர்லி மெச்சூரிங் வெரைட்டிங் ஆஃப் வீட். வீட்டில் ஏர்லி மெச்சூரிங் வெரைட்டி நம்ம க்ரோ பண்ணுற வீட் வந்து ஏர்லியாக மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அது வந்து பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட்டுக்கு எஸ்கேப் ஆகிடும். பக்சினியா கிராமினி டிடிசி அந்த பேத்தோஜனுக்கு வீட்டில் ஏர்லியாக மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அந்த பேத்தோஜன் எஸ்கேப் ஆகிடும். லேட் மெச்சூரிங் வெரைட்டியாக இருந்தால் சிவியராக இன்ஃபெக்ட் ஆகிடும். இது வீட்டில். இதே பீயில் பார்த்தீங்கன்னா பட்டாணியில் பவுட்ரி மில்டியோ அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மெச்சூர் ஆகிடுச்சுன்னா பவுட்ரி மில்டியோக்கு எஸ்கேப் ஆகிடும். இதே பீ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி லேட் மெச்சூர் ஆகிடுச்சுன்னா பவுட்ரி மில்டியோக்கு சிவியராக இன்ஃபெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். பிளான்டிங் மெட்டீரியல் டைமிங் வந்து மெச்சூர் ஆகிறது சீக்கிரமாக ஆகாமல் லேட் ஆகாமல் நம்ம ஏர்லியாக மெச்சூர் ஆகணும். லேட் ஆகிடுச்சுன்னா ஸோ வந்து டிசீஸ் வந்துடும். ஸோ இதுதான் அவாய்டன்ஸ் சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஸ்பேசிங். க்ளோசர் ஸ்பேசிங்கை நம்ம பண்ணும்போது அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் எல்லாமே வந்து அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் சொல்லலாம். எல்லாமே வந்து அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ க்ளோசர் ஸ்பேசிங் மூலிமா இப்போ அதிகமாகிடுச்சுன்னா க்ளோசர் ஸ்பேசிங் அதிகமாகிடுச்சுன்னா சிகாட்டோகோயின் பண்ணலாம். மைக்ரோஸ்பெரிலான்னு சொல்லக்கூடிய பேத்தோஜன் சிகாட்டோ காஸ் பண்ணக்கூடியது மைக்ரோஸ்பெரிலா. அந்த பேத்தோஜன் வந்து ரொம்ப அதிகமாகிடும். க்ளோசர் ஸ்பேசிங் அதிகமாகிடுச்சுன்னா சிகாட்டோகோ டிசீஸ் வந்து பனானால ரொம்ப அதிகமாக வந்துடும்.
அதே மாதிரி ஷேடு ரொம்ப குறைஞ்சதுன்னா டீயில் பிளிஸ்டர் பைட்டும் காஃபி ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஷேடு அதிகமாச்சுன்னா டீயில் பிளிஸ்டர் பைட்டும் காஃபி ரெஸ்ட்டும் அதிகமாயிடும். ஷேடு குறைஞ்சதுன்னா குறையும். ஷேடு அதிகமானுச்சுன்னா டீயில் பிளிஸ்டர் பைட்டும் காஃபி ரெஸ்ட்டும் அதிகமாயிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மிக்சடு கிராப்பிங் ஆஃப் பல்சஸ் அண்ட் கம்பு. கம்புவும் பல்சஸும் நம்ம வந்து இன்டர் கிராப்பிங் பண்ணும்போது எல்லோ மொசைக் வைரஸ் அப்படி வந்து பல்சஸில் வரும். எல்லோ மொசைக் வைரஸ் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் இன் பல்சஸ். இந்த டிசீஸ் வந்து பல்சஸில் குறையும். எப்போனா கம்புவும் பல்சஸும், அப்படி இல்லை மெய்ஸு ப்ளஸ் பல்சஸ், இல்லைன்னா சொர்க்கம் ப்ளஸ் பல்சஸ், ஏதோ ஒரு மிக்சடு கிராப்பிங் சீரியல்ஸ் கூட பல்சஸ் இந்தமாரி போடும்போது பல்சஸில் எல்லோ மொசைக் வைரஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டியூபர் இண்டெக்ஸிங். டியூபர் இண்டெக்ஸிங் சொல்லலாம், அப்படின்னா வைரஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. ஒரு சீட் லாட் இருக்குன்னா அந்த சீட் லாட்டில் எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் டியூபர் இண்டெக்ஸிங். இது எதுக்குன்னா வைரஸ் ஃப்ரீ சீடு. எந்த கிராப்னா பொட்டேட்டோ. டியூபர் இண்டெக்ஸிங் சீட் இண்டெக்ஸிங் எதுக்குன்னு கேட்பாங்க. பொட்டேட்டோ கிராப். இந்த கிராப்பில் வைரஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இது டியூபர் இண்டெக்ஸிங். இதுதான் பிளான்டிங் மெட்டீரியல்னு சொல்லக்கூடியது. இது எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 டைம் சொல்லிடுறேன். டிசீஸ் எஸ்கேப் மெக்கானிசம் வந்து லெண்டோசிட்டின்னு சொல்லுவாங்க. IR50 வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் மாதம் போடும் போது எஸ்கேப் ஆயிரும். அதே மாதிரி ஏர்லி மெச்சூரிங் வெரைட்டி வந்து வீட்லேயும் பீலையும், வீட்டில் வந்து பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட்டு, பீயில் பார்த்தீங்கன்னா பவுட்ரி மில்டியோ. நெக்ஸ்ட்டு க்ளோசர் ஸ்பேசிங் அதிகமாச்சுன்னா பவுட்ரி மில்டியோ அதிகமாகிடும். க்ளோசர் நம்ம ஸ்பேசிங் வந்து ரொம்ப க்ளோஸாக டென்சிட்டியாக பண்ணும்போது பவுட்ரி மில்டியோ அதிகமாகும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸில் அதிகமாகும். அதே மாதிரி க்ளோசர் ஸ்பேசிங் ஃபாலோ பண்ணும்போது பனானாவில் சிகாட்டோகா லீஃப் ஸ்பாட் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு ஷேடு வந்து கம்மியாகிடுச்சுன்னா டீ பிளிஸ்டர் பிளைட்டு காஃபி ரெஸ்ட்டு கம்மியாகும். ஷேடு அதிகமாகிடுச்சுன்னா டீ பிளிஸ்டர் பிளைட்டு காஃபி ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பல்சஸ் கூட கம்பு அப்படிலாம் மெய்ஸு சொர்க்கம் இன்டர்கிராப் பண்ணும்போது பல்சஸில் எல்லோ மொசைக் வைரஸ்ன்ற டிசீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் டியூபர் இண்டெக்ஸிங். டியூபர் இண்டெக்ஸிங் பண்ணும்போது பொட்டேட்டோவில் பண்ணுவாங்க. எந்த கிராப்பில் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா பொட்டேட்டோ கிராப்பு. எதுக்குன்னா வைரஸ் ஃப்ரீ சீடு. இதுதான் அவாய்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் என்னென்னா ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். அதில் டோட்டலாக 6 பிரின்சிபிள் பார்த்துருக்கோம். அதில் அவாய்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்க்ளூஷன். டோட்டலாக 6 பிரின்சிபிள் இருக்குது. அவாய்டன்ஸ், எக்ஸ்க்ளூஷன், எரடிகேஷன், ப்ரொடெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், தெராபி. அது 6 பிரின்சிபிளில் அவாய்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்க்ளூஷன். எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா என்னென்னா அந்த பேத்தோஜனை ரிமூவ் பண்ணுறோம். நம்ம இருக்கக்கூடிய இன்ஃபெக்டட் பிளான்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. எந்த பேத்தோஜன் வந்து ஒரு ஏரியாவில் ஆக்குப்பை இருக்கோ அந்த பேத்தோஜனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஒரு பேத்தோஜன் வந்து ஒரு ஏரியாவில் வந்துருச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அதுதான் எக்ஸ்க்ளூஷன். இதில் 3 மெத்தட் இருக்குது. சீட் சர்டிஃபிகேஷன், கிராப் இன்ஸ்பெக்ஷன், குவாரண்டைன். சீட் சர்டிஃபிகேஷன், கிராப் இன்ஸ்பெக்ஷன், குவாரண்டைன். சீட் சர்டிஃபிகேஷன்னா பொட்டேட்டோ வெஜிடபிள் பிளான்டிங் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது சீட் சர்டிஃபிகேஷன். நம்ம எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோக்கு டியூபர் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவது. அந்த டியூபர் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டியூபரில் எந்த ஒரு வைரஸும் இல்லைன்னு அர்த்தம். வைரஸ் ஃப்ரீ சீடுன்னு அர்த்தம். அதுதான் சீட் சர்டிஃபிகேஷன் சொல்கிறது. சீட் சர்டிஃபிகேஷன் எதுக்குன்னா பிளான்டிங் மெட்டீரியலுக்கு கொடுப்பாங்க. மெயின்லி ஃபார் பொட்டேட்டோ, பனானா, சுகர் கேன் இந்த மாதிரி கிராப்புக்கெலாம். பொட்டேட்டோக்கு வந்து வைரஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. அந்த வைரஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அந்த பொட்டேட்டோ சீடில் வைரஸே இருக்காது. அதுதான் சீட் சர்டிஃபிகேஷன். கிராப் இன்ஸ்பெக்ஷன்னா ஃபீல்டு லெவலில் ஸ்டாண்டிங் கிராப்புக்கு நம்ம போயிட்டு அங்கே எதாவது டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்குறது. அங்கே டிசீஸ் இருந்ததுன்னா அதை எப்படி எராடிகேட் பண்ணலாம் அப்படின்றது தான் கிராப் இன்ஸ்பெக்ஷன். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது குவாரண்டைன். குவாரண்டைன்றது ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்க்ளூஷனில் மெயினாக பார்க்க வேண்டியது குவாரண்டைன். குவாரண்டைன் பற்றி பார்க்கலாம். இப்போ குவாரண்டைன் அப்படின்னா என்னென்னா 40 டேஸ் பீரியட்னு அர்த்தம். மீனிங் குவாரண்டைன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா 40 டேஸ் பீரியட். அதாவது ஒரு சீட் லாட்டு இல்லை ஒரு பிளான்டிங் மெட்டீரியல் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா அதை 40 டேஸ்க்கு வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அந்த 40 டேஸ்க்குள்ளே ஏதோ வந்து க்ரோத் ஆகும், பிளான்ட் ஜெர்மினேஷன் ஆகும்போது ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கோசம் தான் 40 டேஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஃபாரின் மெட்டீரியல்லேருந்து ஒரு பிளான்ட் வந்ததுன்னா அதை 40 டேஸ்க்கு நம்ம அதிகபட்சம் 40 டேஸ், மினிமம் 5 டேஸ் ஆர் 10 டேஸ் அப்படி அதை டிபெண்ட் அப்பான் கிராப்பை பொறுத்து 40 டேஸ் பீரியட்ன்றது மேக்ஸிமம். ஸோ குவாரண்டைன் அப்படின்னா என்னென்னா 40 டேஸ் பீரியட் அப்படின்னு மீனிங். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்? குவாரண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா ஒன்லி சீட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்.
ஏர்பார்ன்லாம் இல்லை, ஏர்பார்னோ சாயில் பானோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. ஒன்லி சீட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். சீடு மூலிமா எந்தெந்த மெட்டீரியல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுதோ, எந்தெந்த டிசீஸ்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அந்த டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே குவாரண்டைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் பண்ட். வீட்டில் கர்னல் பண்ட் அப்படின்றது சீட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதை வந்து குவாரண்டைன் மூலிமா கண்டுபிடிச்சி அதை வந்து தடுப்பாங்க. அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து சீட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் கர்னல் பண்ட் இது வந்து குவாரண்டைன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. கேட்கலாம், வீட்டில் வந்து லூஸ் மட் ஆஃப் வீட்டு இல்லை கர்னல் பண்ட்டு அப்படி கொடுத்துட்டு ஆப்ஷனில் எது வந்து குவாரண்டைன் டிசீஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கர்னல் பண்ட்டு தான் ஆன்சர் வரும். லூஸ் மட் ஆஃப் வீட் வராது. இது வந்து மெயின்லி யூஸ்டு ஃபார் சீட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குவாரண்டைன் எங்கே வந்துச்சுன்னா 1860 ஃப்ரான்ஸில் தான் கொண்டு வந்தாங்க. முதல்ல குவாரண்டைன் வந்து 1860 ஃப்ரான்ஸில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டென்மார்க்கு, அதுக்கு அடுத்தபடியாக USA. 1860 ஃப்ரான்ஸு, 1903 டென்மார்க்கு, 1912 USA. ஃப்ரான்ஸ், டென்மார்க், USA. 1860 முதல்ல ஃப்ரான்ஸ். இந்த 3 கண்ட்ரியும் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட் அந்த கிராப்புக்கு தான். பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட் காஸ்டு பை பக்சினியா கிராமினி ட்ரிட்டிசி. அந்த கிராப் பிளான்ட் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டு. அதுக்கு அல்டர்னேட் ஹோஸ்ட் அப்படி தான் பார்பரி. இந்த பார்பரி பிளான்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த குவாரண்டைன் வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. இந்த பார்பரி பிளான்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா அல்டர்னேட் ஹோஸ்ட் இருக்காது. ஸோ அல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் இல்லாதனால இந்த மெயின் ஹோஸ்ட் வந்து டெத் ஆயிடும். ஸோ இதுக்கு தான் வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க ஃப்ரான்ஸில். எது கொண்டு வந்தாங்கன்னா பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட் பார்பரி பிளான்ட்டை எராடிகேட் பண்ணுறது. ஸோ ஃப்ரான்ஸில் முதல்ல 1860 எராடிகேட் பார்பரி பிளான்ட்டுக்கோசரம் முதல்ல குவாரண்டைன் பண்ணாங்க. ரெண்டாவது டென்மார்க்கு, USA. இந்த 3 கண்ட்ரியுமே சேர்ந்து பார்பரி பிளான்ட் எராடிகேட்டுக்கோசரம் தான். இதுதான் குவாரண்டைன். இப்போ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தலாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு குவாரண்டைன் எப்போனா 1906. இந்தியாவில் ஃபஸ்ட்டு குவாரண்டைன் எப்போ வந்துச்சுன்னா 1906 மெக்சிகன் காட்டன் வீவில் ஒரு பெஸ்ட்டுக்கோசரம். இந்தியாவில் 1906 மெக்சிகன் காட்டன் வீவில், காட்டன் பிளான்ட்டில் வீவில், இந்த வீவிலுக்கோசரம் இந்தியாவில் முதல்ல வந்து குவாரண்டைன் கொண்டு வந்தாங்க. செகண்ட் 1914 டிபா ஆக்ட், டெஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ஆக்ட். டெஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ஆக்ட், இது கேட்ட கேள்வி. டிபா ஆக்ட் எந்த வருஷம் சொல்லி கேட்டிருந்தாங்க? 1914. இந்தியாவில் இருக்கக்கூடிய குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது 1914. என்ன ஆக்ட்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ஆக்ட். நெக்ஸ்ட்டு வந்து 1919 தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னா தமிழ்நாடு மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆக்ட். தமிழ்நாடு மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆக்ட் 1919. இது தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1914 கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1946 டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ். டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் இந்த டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இது எங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது. இது கேட்ட கேள்வி. 1946 டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் 1946 கிரியேட் பண்ணுறாங்க. எங்கே இருக்குன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது. இது இந்தியாவோடது, முக்கியமானது. இது இந்தியாவில் முக்கியம். 1906 ஃபஸ்ட்டு மெக்சிகன் போல் வீவிலுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வராங்க. 1914 டிபா ஆக்டு. 1919 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆக்ட் அது கொண்டு வராங்க. 1946 டிபா டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ், இது கேட்ட கேள்வி ஃபரிதாபாத்தில். இது ஹிஸ்ட்ரி, குவாரண்டைனோட ஹிஸ்ட்ரி. இப்போ கிளாசிஃபிகேஷன், குவாரண்டைன் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? டொமஸ்டிக் குவாரண்டைன், ஃபாரின் குவாரண்டைன், எம்பார்கோ. டொமஸ்டிக் குவாரண்டைன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறது, வித்தின் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே. அப்படி இல்லை வித்தின் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளே பண்ணுறது. டொமஸ்டிக்னா வித்தின் த ஸ்டேட் ஆர் வித்தின் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளே பண்ணிக்கிறது, இல்லை வித்தின் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணிக்கிறது டொமஸ்டிக். அது ஃபாரின் குவாரண்டைன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறது, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறது இருக்கிறது ஃபாரின் குவாரண்டைன். எம்பார்கோ அப்படின்னா டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஒரு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவாங்க, அதுதான் எம்பார்கோ. டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் எம்பார்கோ. டொமஸ்டிக் குவாரண்டைன்னா வித்தின் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அப்படி இல்லை ஒரு கண்ட்ரிக்குள்ளே பண்ணுறது டொமஸ்டிக் குவாரண்டைன். ஃபாரின் குவாரண்டைன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எந்த ஒரு டிசீஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறது ஃபாரின் குவாரண்டைன். எம்பார்கோனா கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட்டோ இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட்டோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா அது எம்பார்கோ. பிளான்டிங் மெட்டீரியல் ஸ்டாப் பண்ணிட்டா அது எம்பார்கோ. இதுக்கெல்லாம் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவை. ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா ஒரு பிளான்டிங் மெட்டீரியலில் எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்.
இந்த சர்டிஃபிகேட்டை பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு பிளான்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு டொமஸ்டிக்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா அந்த பிளான்ட் ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்படிலாம் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதுன்னா அந்த பிளான்ட் ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இதுமாதிரி பண்ணுவாங்க. அப்படி போகும்போது அந்த பிளான்ட் ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா ஃபைட்டோ சர்டிஃபிகேட், ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டோனா பிளான்ட்டு, சானிட்டரி சர்டிஃபிகேட்னா எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு பெஸ்ட்டோ, எந்த ஒரு டிசீஸோ, எந்த ஒரு வீடோ அதில் இல்லவே இல்லை, கண்டாமினேஷன் எதுவுமே இல்லை, அந்த சீட் லாட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனா பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் தான் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிளான்டிங் மெட்டீரியல் சீடோ எம்பர்கோ இதான் கிளாசிஃபிகேஷன் 3 டைப்ஸ் இருக்குது. டொமஸ்டிக், ஃபாரின், எம்பர்கோ. இப்போ ஒன்றுனா பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் எம்பர்கோ அப்படின்னா வித்தின் த ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அப்படி வித்தின் த கண்ட்ரின்னு சொல்லி வச்சு. இப்போ வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1919 தமிழ்நாடு மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆக்ட், அந்த ஆக்ட் படி 1919 என்னென்ன டிசீஸ்க்கெலாம் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்கன்னா சாண்டில் ஸ்பைக், காடமம் மொசைக், வீட் ஸ்டெம், பிளிஸ்டர் பிளைட், இந்த 4 டிசீஸ்க்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. சாண்டில் ஸ்பைக், காடமம் கிராப் பிளான்ட்டில் மொசைக், காடமம் மொசைக், வீட், பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட், பிளிஸ்டர் பிளைட்டின் டீ, இந்த 4 கிராப்புக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆக்ட் படி குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. இதோட டொமஸ்டிக் குவாரண்டைன் இந்தியாவில் எது இருக்குன்னு சொல்லி முக்கியமானது இது கேட்கலாம். டொமஸ்டிக் குவாரண்டைன் இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெஸ்ட்டு 4 டிசீஸ்க்கு இருக்குது. இந்தியாவில் டொமஸ்டிக் குவாரண்டைன் 2 பெஸ்ட்டுக்கும் 4 டிசீஸ்க்கு இருக்குது. 2 பெஸ்ட் என்னென்னா ரூட்டட் ஸ்கேல், சான்ஜோ ஸ்கேல். ரூட்டட் ஸ்கேல் இன் ஆப்பிள், சான்ஜோ ஸ்கேல் இன் ஆப்பிள், ரெண்டும் கிராப் பிளான்ட் ஆப்பிளில். இந்த ரெண்டு பெஸ்ட்டுக்கு ஆப்பிளில் இந்த 2 பெஸ்ட்டுக்கு இருக்குது. டிசீஸில் 4 கிராப் பிளான்ட் இருக்குது. வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, பனானா பஞ்ச்டா பைரஸ், அதே பனானாவில் மொசைக், ஆப்பிள் ஸ்கேப். டிசீஸில் 4 டிசீஸ். இது ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. இந்தியாவோட குவாரண்டைன், டொமஸ்டிக் குவாரண்டைன் என்னென்ன கிராப் பிளான்ட்டுக்கு இருக்குது, என்னென்ன டிசீஸ்க்கு இருக்குன்னு 2 பெஸ்ட்டுக்கு இருக்குது, 2 ஆப்பிளில். டிசீஸ்க்கு 4 டிசீஸ் இருக்குது. வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ இது மீனிங் என்னன்னா காசடு பை சின்கிரைட்டீரியம் எண்டோபயோட்டிகம். வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, காசடு பை காசலாகனிசம் ஒரு ஃபங்கஸு, சின்கிரைட்டீரியம் எண்டோபயோட்டிகம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸு எங்கே இருக்குன்னா டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் எப்பயுமே எண்டமிக்னு சொல்லியாச்சு. வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் எண்டமிக் டு டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பொட்டேட்டோ டியூபர்ஸாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, மற்ற ஸ்டேட்டுக்கு எங்கேயுமே கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனால் அந்த பொட்டேட்டோ டியூபர்ஸில் வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இந்த வாட் டிசீஸ் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கோ இல்லை மற்ற அதர் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்டோ கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வித்தின் த கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்குள்ளே வெஸ்ட் பெங்கால்லேருந்து மற்ற மகாராஷ்டிரா இல்லை தமிழ்நாடு, கேரளா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது, அந்த ஸ்டேட்லேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது. அதுதான் வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பனானாவில் ரெண்டு டிசீஸ்க்கு. ஒன்று வந்து பனானா பஞ்ச்டா பைரஸ். பனானா பஞ்ச்டா பைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்லேருந்து அதோட சக்கர்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த 4 ஸ்டேட்லேருந்து பனானா சக்கர்ஸை வாங்கக்கூடாது. அப்படி பனானா சக்கர்ஸ் அந்த 4 ஸ்டேட்லேருந்து இம்போர்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக பனானா பஞ்ச்டா பைரஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து டிசீஸ் குவாரண்டைன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பனானா மொசைக். பனானா மொசைக் எங்கேருந்து வாங்கக்கூடாதுன்னா மகாராஷ்டிரா, குஜராத்லேருந்து அந்த சக்கர்ஸை நம்ம வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினோம்னா கண்டிப்பாக மொசைக் டிசீஸ் வரும். ஸோ அதனால் பனானா பஞ்ச்டா பைரஸ்னா கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். பனானா மொசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத். இது 2 முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் ஸ்கேப். ஆப்பிள் ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இம்போர்ட்டே பண்ணக்கூடாது, எந்த ஒரு கட்டிங்ஸோ சரி. ஆப்பிள்லேருந்து எந்த ஒரு கட்டிங்ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி இம்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கேப் டிசீஸ் இருக்கும். ஸ்கேப், காசர்பை, வென்ச்சூரியா இன்இக்வலைஸ். இது ரொம்ப முக்கியமானது. 2 பெஸ்ட்டு 4 டிசீஸு. ரூட்டர் ஸ்கேல், சான்ஜோ ஸ்கேலு. டிசீஸில் 4. வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ எந்த ஏரியானா டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்டு, பனானா பஞ்ச்டா பைரஸு, பனானா மொசைக் வைரஸு, ஆப்பிள் ஸ்கேப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் குவாரண்டைன். இது தமிழ்நாடு குவாரண்டைன், இது இந்தியா குவாரண்டைன். லோக்கல் குவாரண்டைன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கட்லே டிசீஸ் ஆஃப் காடமம்லாம் கட்லே டிசீஸு. இது காசர்பை வைரஸு. வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஏஃபிட், பென்டலோனியா நைக்ரோ நர்வஸான்னு சொல்லக்கூடிய ஒரு வெக்டார் பிளாக் ஏஃபிட். இந்த காடமம் பிளான்ட்லேருந்து எங்கே லோக்கல் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்கன்னா
மகாராஷ்டிராலேருந்து காடமம் சக்கர்ஸோ இல்லை காடமமோ எதுவுமே வந்து இறக்குமதி பண்ணக்கூடாது. இம்போர்ட்டாக எக்ஸ்போர்ட்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக காடமம் டிசீஸ் வந்துருக்கும். ஸோ இது லோக்கல் குவாரண்டைன் இன் மகாராஷ்டிரா. இதே மாதிரி நார்த் இந்தியா மேங்கோவில் கிராஃப்டிங், மேங்கோவில் நார்த் இந்தியாவில் கிராஃப்டிங் பண்ணுற மெத்தட் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாது, சவுத் இந்தியாவுக்கு வரக்கூடாது. அப்படி சவுத் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா மால்ஃபார்மேஷன், மேங்கோ மால்ஃபார்மேஷன் காசு பை ஃபியூசேரியம். ஸோ இந்த ஃபியூசேரியம் ஃபங்கஸ் வந்து மேங்கோ கிராஃப்டிங் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சிவியராக இருக்குது. அந்த கிராஃப்டிங் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துன்னா, சவுத் இந்தியாவுக்கு வந்ததுன்னா, அதர் ஸ்டேட்டுக்கு வந்ததுனாலும் கண்டிப்பாக மால்ஃபார்மேஷன் டிசீஸ் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நார்த் இந்தியாவில் மேங்கோ கிராஃப்டிங் வந்து நம்ம வந்து சவுத் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இதான் டொமஸ்டிக் குவாரண்டைன். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது ஃபாரின் குவாரண்டைன் எம்பார்கோ. ஓகே. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.